என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட வீட்டுக்கு ஒன் வே ஸ்லாப்ல ரூஃபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா இல்லை டூ வே ஸ்லாப்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமான்றதுல ஒரு கன்ஃபியூஷன். சரி, ஒன் வே ஸ்லாப்னா என்ன, டூ வே ஸ்லாப்னா என்ன, இதோட பர்பஸ் தான் என்னன்னு பார்க்கலாம். லோடு ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆனால் அது ஒன் வே ஸ்லாப். அதே லோட் நாலா பக்கமும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆனால் அது டூ வே ஸ்லாப். இதுக்கு ஐஎஸ் கோட் புக்கில் ஒரு ஃபார்முலாவே இருக்கு. அதாவது லாங்கஸ்ட் ஸ்பேன் டிவைடட் பை ஷார்ட்டஸ்ட் ஸ்பேன். உதாரணத்துக்கு ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. அதில் ஹையர் வேல்யூவை மேலேயும் லோயர் வேல்யூயும் கீழேயும் போட்டுட்டு டிவைட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ 2 அல்லது 2க்கு மேலே இருந்தால் அது ஒன் வே ஸ்லாப் ஆகும். இதுவே 2க்கு கீழே எந்த வேல்யூ வந்தாலும் அது டூ வே ஸ்லாப். இதை சிலர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஓவரால் அவங்களோட பில்டிங் சைஸ்ல இருந்து லென்த் அண்ட் பிரெத்தை கால்குலேட் பண்ணி ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப்னு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அது அப்படி பண்ணக்கூடாது. அப்போ ஒவ்வொரு ரூமுக்கும் கால்குலேட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, பீம் டு பீம் கனெக்ஷனை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ 10க்கு 10 ரூம் இருக்குன்னா அதை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இதுவே பெரிய ரூம்லாம் இருக்குன்னா அதுக்கிடையில நிறைய பீம்ஸை டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எப்பவுமே பீம் டு பீமை கால்குலேட் பண்ணி தான் வே ஸ்லாப் ஆர் டூ வே ஸ்லாபானு கன்சிடர் பண்ணணும். இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் பார்ட் 2 வீடியோவில் ஒரு பிளானை வச்சு இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் கமெண்ட்ல பார்ட் 2 வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காம தினம் ஒரு தகவல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.